ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, கீப் கோயிங் 78வது நாள். இது ஒரு பட் ஒரு மாற்றம் வரல, பழைய மாதிரி டிப்ரெஷன் தான் இருக்குது. பட் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃப்ளாட் லைன் வந்துட்டு போயிருக்கு. ஐ வாண்ட் கிளவர் மைண்ட் லீட் மீ ப்ரோ அப்படின்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஜெயன் விஜய் சகோதரரே, அதுதான் சொல்கிறேங்க. நீங்கள் 70 நாள் 80 நாள் ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க. நீங்கள் 90 108 நாள் கடந்துடணும். இந்த ஃப்ளாட் லைனையும் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை வந்துட்டு போயிடாதுங்க. உங்கள் உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சரி செஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் நிறையும், திரும்பவும் வந்து எனர்ஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் உடல் ஃபுல் எனர்ஜி ஆன பின்னாடி அடுத்த விஷயங்களை சீர் செய்வதற்காக திரும்பவும் ஃப்ளாட் லைன் வரும். நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அது நடந்துகிட்டே இருக்குதுங்க. ஆகவே உடலின் அந்த வேலைக்கு வந்து நாம் ஒரு மதிப்பு கொடுத்து நாம் வந்து தேவையில்லாமல் வந்து மனசை வருத்தப்படுத்திக்காமல் ஒரு 108 நாள்னா 108 நாள் உறுதியோடு இருங்க. ஒன்றுமே செய்யாமல் தானே இருக்கீங்க. நான் ஒன்றுமே செய்யாமல் இருங்க. இது என்ன ஆயிடுது? உயிராற்றலில் கொன்னே ஆகணுமா நம்ம வாரிசுகளை? அந்த மாதிரி நினைக்காதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க. குழந்தை தேவை என்றால் உயிராற்றலை வீணாக்கி கொள்ளலாம். மகாத்மா காந்தி சொன்னது. அதை தப்புன்னு நம்ம நினச்சா அப்படின்னா அது நம்முடைய அறிவின் குறைபாடு. ஆகவே பெரிய ஞானிகள் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது, உண்மையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவர்களும் ஞானிகளும் யோகிகளும் நமக்காக சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.